அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொருவரும் இப்போ வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. சுற்றுப்பயணமும் துவங்கியிருக்காங்க. தலைவர்கள் சுற்றுப்பயணம் துவங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தாறுமாறாக ஒரு தார்மீக நெறிமுறைகள்லாம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்தால் தனக்கு விளம்பரம் கிடைக்கும் என்றும், தனக்கு பெரிய அளவுக்கு ஒன்றிய அரசருடைய ஆதரவு கிடைக்கும் என்றும், அதற்கு ஏற்ப பேசி அவர்கள் இன்றைக்கு பெயர் வாங்கவும் அதன் மூலமாக அவள் லாபம் சம்பாதிக்க பார்க்க விரும்புகிறார்கள். அவர்களை பற்றிய உங்களது பார்வை. உங்களுடைய கேள்வியில் இருக்கின்ற உண்மையான ஒரு உட்கருத்து வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேட்புமனு மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்னும் பல பேர் தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு மக்களை சந்தித்து மக்களோடு மக்களாக கலந்து வாக்கு சேகரிக்கும் பணியிலும் இறங்கியிருக்கிறார். நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கை கூட அறிக்கைகளிலே கடந்த முறை வெளியிட்டது ஹீரோவாக இருந்தது, இந்த முறை வெளியிட்டது சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது என்று அழகாக அவருக்கே உரிய பாணியில் அதை தெளிவாக எடுத்து சொன்னார். காரணம், இதுவரையில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல்வேறு கருத்துக்களை பல்வேறு நிலைகளையும் மக்களை நேரில் சந்தித்து, இப்ப குற்றம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, எப்படியாவது அவருடைய வாயில் அவர் தாம் பேரை சொல்லிடணும். தாம் பேரை சொல்லிட்டா தான் கதாநாயக அந்தஸ்து, அவர் தாம் பேரை சொல்லுவாரான்னு அவரை மேல ஒழுந்து பிறண்டுகிட்டு இருக்கானுங்க. இது அலட்சியப்படுத்திட்டு அவர் மக்களோடு மக்களாக கலந்து மாபெரும் தலைவனாக தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அதனாலதான் தேர்தல் அறிக்கையை கூட எல்லாரும் உட்காந்துக்கிட்டு திமுகவை விமர்சனம் பண்ணணும், திமுகவை திட்டணும். நீ திமுகவை விமர்சனம் பண்ணினா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நீ விமர்சனம் பண்ணினா உனக்கு மாதம் இத்தனை லட்சம் பணம், உனக்கு வாரம் இத்தனை ஆயிரம் பணம்னு டெல்லியிலிருந்து நாக்பூர் கூட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத வாங்கி அவர் இவர் பேரை சொல்லிடணுமா? நீங்க கேட்ட நபர்கள்ல சில பேர் இருக்கிறாங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக இல்லத்தரசின்னு ஒரு திட்டம், அந்த இல்லத்தரசி திட்டத்தை அவர் அறிவிச்ச உடனே இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் கொடுத்து மக்களே இன்றைக்கு பிரச்சகர்களாக, அதான் சிறப்பு. இதுல மகளிரே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பெண்கள் இல்லத்தரசிகளாக அவர்களை சொல்லி அவர்களுக்காக நிதி ஒதுக்குவது என்பதும் கூப்பன் கொடுப்பது என்பதும் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான வீட்டு குடும்பத்திற்கான, அதுல கூட சொல்லியிருப்பார், வருமான வரி கட்டாத குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் என்று அதற்கான நடுத்தர ஏழை எளிய பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு இது உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இந்த காய்லாங்கடை சாமான்ற மாதிரி ஒரே சத்தமா இருக்கும். காய்லாங்கடை சாமான் எல்லாம் போட்டு உருட்டினா அந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு சீமான்னு ஒரு ஆளு. இந்த நபர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர், தமிழ் தேசியமா, நாம் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நினைவிற்கு வருவது சிலம்பு செல்வர் மாப்போசியை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக சீபா ஆதித்தனார் தினத்தந்தி சொல்லி அவருடைய பேரை சொல்லுவாங்க. அவர்கள் நாம் தமிழர் இயக்கம் கொண்டு தமிழ் தேசியம் என்று பேசி பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி அண்ணா அவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு சமூக நீதி, சமதர்மம், சமநீதி என்பதை ஒப்புக்கொண்டு நம்மோடு இணைந்து முத்தமிழறிஞர் கலைஞரோடு பணியாற்றியது எல்லாருக்கும் தெரியும். இது நாம் தமிழர் என்ற தமிழ் தேசியம் பேசிய தலைவர்கள் அன்றைக்கு இருந்தவர்கள். இன்னைக்கு கூட இப்ப நாம் தமிழர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நாம் தமிழர் என்று தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்ற போது நினைவிற்கு வருவது நம்முடைய பழ நெடுமாறன். நீண்ட நெடுநாளைய இயக்கம். அவர் 80 வயதை அகவையை கடந்தவர். அவர் இன்றைக்கும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளில் பிடிமானமாக இருப்பவர். ஏன்னா அவரை நமக்கு தெரியும். அவரு போர்க்களத்திலே ஜெயலலிதா ஆட்சியிலே தமிழுக்காக குரல் கொடுத்து சிறைச்சாலையில இருக்கின்ற பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தொல்காப்பியம் புத்தகத்தை நான் படிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் கடலூர் சிறையில் இருந்ததால்
தலைவர் கலைஞரிடம் அனுமதி கேட்டு நானே சென்று அவரிடம் கொடுத்திருக்கிறேன். தலைவர் சொன்னார், யாராக இருந்தாலும் தமிழர் உணர்வு, அவர் சிறையிலிருந்து விடுதலை வந்தவுடன் நேராக அழைத்து கொண்டு வீட்டிற்கு வா என்றார். அதை போல அவர் அழைத்து கொண்டு போன பொழுது மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்வாக இருவரும் உரையாற்றியதை நான் அருகில் இருந்து பார்த்தவன். தமிழர் திராவிடர் என்பதில் திராவிடம் என்பது மரபினம், தமிழ் என்பது நமக்கு மொழியாக இருந்து நம்முடைய இனத்தினுடைய முகவரியாக அடையாளமாக தமிழ் இன என்கின்ற நிலையில் இருக்கிறோம். இதை புரிஞ்சிக்காத இங்க சீமான் என்ற ஒரு நபர் அளவை தாண்டி திராவிட இயக்கத்தை தாக்கணுன்றதுக்காக தந்தை பெரியாரை, அறிஞர் அண்ணாவை, முத்தமிழறிஞர் கலைஞரை, இன்றைய அரசை தாக்கி கொண்டு தாறுமாறாக பேசிக்கொண்டு திரிவதை நம்ம பாக்குறோம். ஒரு நடிகர் அது மாதிரி தான் பேரை எப்படியாவது சொல்லிடணும், யாரு முதல்வர் தளபதி சொல்லிடணுமா ஒரு பேரை அப்படின்னு அங்கிள்னாரு, இப்படின்னாரு, அப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை, இது பண்ணாரு. எதையுமே கண்டு கொள்ளாமல் ஒரு அரிமா நடை போட்டு சிங்க நடையாக நம்முடைய முதல்வர் தலைவர் போய்கிட்டு இருக்காரு. இவர்களுக்கு இதுதாங்க வேலை. இவர்களுடைய மேல் இருக்கக்கூடிய கூட்டத்தை இப்ப இந்த சீமான் என்ற நபருடைய கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. வெளியில போறவங்க எல்லாருமே என்ன அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்க என்னமோ நினைச்சு வந்துட்டோங்க, இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது உள்ள ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பொய், எல்லாமே டூப்பு, வெளியில ஆக்ட் பண்ணிக்கிட்டு வசனம் பேசிக்கிட்டு பிரஸ் கூட்டு. இப்ப காரைக்குடியில போய் நாம சொல்றோம்ல, நாம சொன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா காரைக்குடியில மனு தாக்கல் பண்ணிட்டு வெளியில வந்து பெரிய ஒரு மாதிரி ஒரு அறிக்கை பேச்சு பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுங்களா, பாஜகவை குற்றம் சொல்பவர்கள், இதுக்கு முந்தைய 2 நாளைக்கு முந்தைய பாஜக அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப சொல்ற பாஜகவை குற்றம் சொல்பவர்கள் காங்கிரஸை எப்படி புனிதப்படுத்துகிறீர்கள், காங்கிரஸ் தமிழ் இனத்தை அழித்தது, தமிழ்நாட்டை சீரழித்தது. யாரு? சீமான் பேட்டி. அது எந்த காலத்துல எந்த அமைப்பு சூழமா? இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியில வந்தோடனே பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ணி பாசிச பாஜக என்றெல்லாம் இன்றைக்கு நாடு முழுக்க மக்களால் விரட்டப்படுகின்ற கிட்டத்தட்ட 60-70 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் இந்த பாலியல் கம்ப்ளைண்ட்ஸ்ல இருக்கிறது பாஜக. அந்த பாஜகவை எதிர்த்து பேசி சீமான் சொல்றார், என்ன சொல்றார், பாஜகவை குற்றம் சொல்கிறீர்கள், காங்கிரஸை மட்டும் நீங்கள் சொல்லலாம் கேட்கலாமா? காங்கிரஸ் என்பது எப்படிப்பட்ட நீர் தூய்மைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு மாநில அதிகாரத்திற்கும் நம்முடைய மொழிக்கான பாதுகாப்பிற்கும் எல்லா வகையிலும் துணை இருப்போம் என்று நீண்ட காலமாக பயணம் செய்வதை முதல்ல சீமான் போன்ற ஆட்கள் தெரிஞ்சுக்கணும். நினைச்ச நேரத்துல பேசுறது சீமான் இன்றைக்கு பேட்டி கொடுத்தது. ஆக பாஜக ஒரு பின்னால் இருக்குன்னு நம்ம சொன்னது உண்மையாயிடுச்சுங்களா? அதுக்காக சொல்லலாம். இப்ப சொன்னீங்க பேட்டி கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அவர் வந்து அரசருடைய நலத்திட்டங்களை இதுவரைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த சாதனைகளை பற்றிய அவரது விமர்சனங்களை பற்றிய உங்களது பார்வை. தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு பேருந்துல பயணம் வந்து கட்டணம் இல்லையா, தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு மற்றவர்களுக்கு மாதம் பணம் கொடுக்குறாங்களாம், கல்வி செலவுகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்களாம். இலவசம் என்று கொடுத்து நீங்க ஏன் கேட்டுக்கிறீங்க? காலை உணவு திட்டத்தை ரத்து பண்ணுங்க, பேருந்து பயணத்தை ரத்து பண்ணுங்க, மாதம் அவர்களுக்கு கொடுக்கறத ரத்து பண்ணுங்க. இலவசம் என்பது மானங்கட்டவர்கள் வாங்குகிற வேலை. இப்ப வந்து உங்க கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்குது அரசாங்கம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாங்க, அப்ப வாங்கிக்குவீங்களா மானங்கட்ட மக்களே அப்படின்னு சொல்லி இலவசமாக கொடுக்கிற திட்டத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து, ஒரு இலவசன்ற பேர் நீ பயன்படுத்துற, ஆனால் வரி செலுத்துகின்ற மக்களுடைய உரிமை சொல்லி உரிமை தொகையாக தருகிற நம்முடைய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை இழிவுபடுத்தி தாய்மார்களை கேவலப்படுத்தி நாங்கள் வந்தோம் என்றால் இதை எல்லாத்தையும் நிறுத்தி விடுவோம், இதெல்லாம் கூடாது அப்படின்னு கத்தி பேட்டி கொடுக்கிறாப்ல. இப்ப பெண்களை வந்து எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசலாம் பாருங்க. இப்படிப்பட்ட மானங்கட்ட மரியாதை கட்ட நபர்களுக்கு தமிழ்நாட்டில மக்களை சந்திக்கின்ற ஒரு நிலை இருப்பதையே நாம வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு நாள் இதற்கெல்லாம் பொதுமக்களே திரண்டு எழுந்து இவர்களை போன்ற அநியாயக்காரர்களுக்கு, தாய்மார்களை கேவலமாக இழிவாக பேசக்கூடியவர்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள். இப்ப கொடுக்கிற அந்த பேட்டியே இந்த நபர் இருக்காருன்னா எதுக்காக சொல்றோம்னா, எல்லாரையும் ஒண்ணு திரட்டி திமுகவை எதிர்க்க போறாங்களாம், முதல்வரை எதிர்க்க போறாங்களாம். இந்த ஒரு காரணத்தினாலே தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு இப்படிப்பட்ட நபர்களை விரட்டி அடிக்க இவர்களுக்கு துணை போகின்ற எடப்பாடி போன்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் நான் கேட்டுக்கிறேன்.
நிறைய செய்திகளை பெறுகிறீர்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.